$1000 குறைவான கேபிட்டல் தான் இருக்குது. அந்த கேபிட்டலை வச்சு ட்ரேட் பண்ணி கிரிப்டோவில் ஏர்ன் பண்ணணும்னு சொல்லி ட்ரை பண்ணிட்டு இருக்கிற ஆள் இருப்பீங்கன்னு சொன்ன அந்த வீடியோ பாருங்க, உங்களுக்கான வீடியோ தான் அது. $1000 சொன்னா ஸ்ரீலங்கன் மணிக்கு கிட்டத்தட்ட எவ்வளவு ஒரு 3 லட்சம் வரும். உங்களுக்கு 3 லட்சத்தை விட குறைவான பணம் இருக்கிறாங்கள பத்தி தான் நான் கதைக்க. 3 லட்சத்துக்கு கூடுதலா பணம் இருக்குன்னு சொன்னா வேற மெத்தட். ஆனா உங்க 3 லட்சத்துக்கு குறைவா தான் கேபிட்டல் இருக்குது ட்ரேட் பண்றதுக்கு. லைக் 10,000, 20,000, 30,000, 40,000 சொல்லி அந்த ரேஞ்சில தான் இருக்குது. ஓகே, 3 லட்சத்தை விட குறைய இருக்குதுன்னு சொன்னா கரெக்டான வீடியோ பாருங்க. கிரிப்டோவை ட்ரேடிங் பண்ணி எப்படி ஏர்ன் பண்றங்கிற எது பெஸ்டான ஸ்ட்ராட்டஜிங்கிற விஷயத்த அந்த வீடியோல சொல்ல போறேன். உங்களுக்கு எது பெஸ்ட்னு சொல்றதுக்கு முதல் கிரிப்டோ ட்ரேடிங்ல எத்தனை வகையான ட்ரேடிங் இருக்குன்னு சொல்றேன். முதலாவது பாத்தீங்கன்னு சொன்னா ஸ்பாட் ட்ரேடிங், இன்னொன்று பாத்தீங்கன்னு சொன்னா ஃபியூச்சர் ட்ரேடிங். அந்த ஸ்பாட் ட்ரேடிங்ல 2 வகையான ட்ரேடிங் இருக்குது. ஒன்று ஃபியட் டு கிரிப்டோ, இன்னொன்று கிரிப்டோ டு கிரிப்டோ. அநேகமானவர்கள் செய்யறது கிரிப்டோ டு கிரிப்டோ செய்வாங்க, அப்படி ஃபியூச்சர் ட்ரேடிங் செய்வாங்க. ஸோ ஃபியட் டு கிரிப்டோங்கிறது அநேகமானவங்களுக்கு தெரியா, அதுதான் பாத்தீங்கன்னு சொன்னா P2P-ல ஒரு ட்ரேடர் ஆகுறது. ஸோ P2P-ல ட்ரேடர் ஆகுன்னு சொன்னா இப்ப நீங்க இருக்கிற நாட்டு கரன்சி, லோக்கல் கரன்சி, உதாரணத்துக்கு ஸ்ரீலங்காவில் இருக்கீங்கன்னு சொன்னா ஸ்ரீலங்காவோட LKR-க்கு நீங்க USDT வாங்குவீங்க, ஏதாவது ஸ்டேபிள் காயின் வாங்குவீங்க. அதுக்கப்புறம் அதுக்கு ஒரு ₹5, ₹10 லாபம் வச்சு திரும்ப அந்த வாங்கின ஸ்டேபிள் காயினை திரும்ப உங்களோட LKR மாற்றுவீங்க. ஸோ இதை நீங்க கண்டினியூஸா மாறி மாறி செய்யக்குள்ள உங்கள்ட்ட இருக்கிற LKR அமௌண்ட் கூட்டிட்டு போகும். ஓகே, அப்படி இல்லாட்டின்னு சொன்னா உங்கள்ட்ட இருக்கிற USDT அமௌண்ட் கூட்டிட்டு போகும். எதுல நீங்க ஃபோக்கஸ் பண்ணீங்களோ அதை நீங்க மாறி மாறி ஒரு இடத்த வாங்கி இன்னொரு இடத்துல இல்லாட்டி உங்கள்ட்ட வேற சோர்ஸ் ஒன்றுல இருந்து, இல்லாட்டி உங்களோட ஏர்னிங்ஸ்ல இருந்து விற்கிங்க, இல்லாட்டி உங்களுக்கு வெளிநாட்டுல இருந்து உங்களுக்கு கிடைக்குதுன்னு சொன்னாலும் அதை எடுத்து நீங்க லாபம் வச்சு கூட நீங்க விற்கலாம். இது நிறைய நடந்துகிட்டு இருக்குது. இது எப்படி செய்யற, இதுக்கு என்ன பிளாட்ஃபார்ம் இருக்குது, இந்த மாதிரி விஷயத்தை எல்லாத்தையுமே நான் வீடியோட எண்டில் சொல்லணும். ஓகே, ஸோ இது ஒரு வகையான ட்ரேடிங். 2வது வகையான ட்ரேடிங் தான் அநேகமானாக்கள் செய்யற ஒரு கிரிப்டோவை இன்னொரு கிரிப்டோவா ட்ரேட் பண்ற. இப்போ உதாரணத்துக்கு உங்களோட USDT $10 பெருமதியான USDT இருக்கணும்னா அதை பிட்காயின் வாங்குறீங்கன்னு சொன்னா, ஏங்கிற ஒரு கிரிப்டோ கரன்சியை வாங்குறீங்க. அந்த $10 $11 ஆகுதுன்னு சொன்னா திரும்ப பழைய கிரிப்டோ கரன்சிக்கு திரும்ப USDT மாத்தினீங்கன்னு சொன்னா இப்போ உங்களுக்கு USDT $11 அடிக்கும். உங்களோட $10 இருந்த USDT $11 மாத்திருக்கீங்க. இதே மாதிரி நீங்க கண்டினியூஸா செய்யக்குள்ள நீங்க எந்த ஒரு ஸ்டேபிள் காயினை வச்சு நீங்க ட்ரேட் பண்ணலாம், அப்படி ஏதாவது பிட்காயினை வச்சு ட்ரேட் பண்ணக்குள்ள உங்களோட பேஸ் கரன்சியோட அளவை கூட்டிட்டு போவீங்க. அநேகமான ஸ்டேபிள் காயினை வச்சு தான் ட்ரேட் பண்ணுவாங்க. ஒரு கோயினை வாங்குவாங்க, விற்பாங்க, கோயினை வாங்குவாங்க, விற்பாங்க. இப்படி வாங்கி விற்கக்குள்ள உங்களோட ஸ்டேபிள் காயின் அளவு கூட்டிட்டு போகும். இதை மெனுவலாகவும் செய்வாங்க, அப்படி இல்லைன்னு சொன்னா பொட்டுகளை வச்சும் செய்வாங்க. 3வது வகையான ட்ரேடிங் ஒன்று இருக்குது. அது பாத்தீங்கன்னா சொன்னா ஃபியூச்சர் ட்ரேடிங். இந்த ஃபியூச்சர் ட்ரேடிங்கிறது ஸ்பாட்ல நடக்கிற ட்ரேடிங், அதாவது ஸ்பாட்ல வாங்கி ஸ்பாட்ல விற்காம ஃபியூச்சர்ல இந்த கிராஃப் என்ன மாதிரி பெர்ஃபார்ம் ஆகுங்கிற கிராஃப்ல மூவ்மெண்ட்ஸ்ல பெட் காட்டுறது தான் இந்த ஃபியூச்சர் ட்ரேடிங். கைண்ட் ஆஃப் கேம்பிளிங் இல்ல, ரியல் கேம்பிளிங் தான். ஓகே, ஸோ கிராஃப் மேல போகுமா கீழே போகும், அதுல பை செல்லுன்னு ஆயிருக்கும். ஆனா நீங்க பைன்னு சொன்னா ரியலான கிரிப்டோ கரன்சி வாங்குறதுல அந்த கிராஃப் மேல போகும்னு சொல்லி பெட் காட்டுவீங்க. நீங்க மேல போகணும் பெட் காட்டி கிராஃப் மேல போகும்னு சொன்னா உங்களுக்கு ப்ராஃபிட் கூட்டிட்டு போகும். அதே மாதிரி கீழே போகும்னு சொல்லி பெட் காட்டி கீழே போகும்னு சொன்னா ப்ராஃபிட் கூட்டிட்டு போகும். ஆனா நீங்க இது பெட் கட்டுற சைட்ல இருந்து எதிர் திசையில கிராஃப் நகரும்னு சொன்னா, உதாரணத்துக்கு நீங்க மேல போகணும் பெட் கட்டுறீங்க, ஆனா கிராஃப் கீழே வைத்துன்னு சொன்னா மைனஸ்ல போகும். அந்த மைனஸ் எப்ப உங்களோட கேபிட்டலை விட கூடுதோ அப்ப லிக்விடேட் ஆகி நீங்க கொண்டு போன பணம் எல்லாத்தையுமே இழந்து 0 ஆகுறதுக்கு நிறைய சான்ஸ் இருக்குது. ஆனா ஸ்பாட் ட்ரேடிங்ல இது நடக்காது. என்ன சொன்னா நீங்க ரியலா ஏதோ ஒரு கிரிப்டோ கரன்சியை வாங்குறீங்க, நீங்க பயங்கரமான மீம் காயின் ஒன்றை வாங்கி அந்த மீம் காயின் பிரைஸ் -99% இறங்கினா மட்டும்தான் உங்களோட கேபிட்டல் ஆல்மோஸ்ட் 0 ஆகிற சான்ஸ் இருக்கு. அதுலயும் ஆல்மோஸ்ட் 0 ஆகுது. எப்படியோ நீங்க வாங்கின காயின் உங்கள்ட்ட இருக்கும், அதோட பெருமதி நீங்க என்ன கரன்சில வாங்கினீங்கன்னோ அதுக்கு மைனஸ்ல போய் கிடக்கு. ஆனா நீங்க வாங்கின காயின் உங்கள்ட்ட இருந்து இல்லாம மாட்டிக்கு ஸ்பாட் ட்ரேடிங்ல. ஆனா ஃபியூச்சர் ட்ரேடிங்ல நீங்க கொண்டு போன பணத்தை ஃபுல்லாக இருந்து 0 வெளியால வரதுக்கு நிறைய சான்ஸ் இருக்குது. எனக்கு தெரிஞ்ச ஆட்கள் நிறைய பேர், நான் ஃபியூச்சர் ட்ரேடிங் பர்சனலா ரெக்கமெண்ட் பண்றல, ஆனா நிறைய பேர் ஃபியூச்சர் ட்ரேடிங் செய்யறாங்க. அதுல 100 பேர் ஃபியூச்சர் ட்ரேடிங் செய்யறாங்கன்னா ஒரு ஆள் தான் சக்சஸ் ஆகும். அது 99 பேர் அநேகமா எனக்கு தெரிஞ்ச ஆகலாம் லொஸ்ட் ஆகி போட்டு வந்து எனக்கு நிறைய வந்து அழுவாங்க. நான் ஃபியூச்சர் ட்ரேடிங் படிச்சு செஞ்சேன், உங்களுக்கு அதே கேட்கல போனேன், சில நேரம் ஓன் பண்ணுவேன், எனக்கு அதே கேட்காம போய் செய்வாங்க. பிறகு பணத்தை எல்லாத்தையும் லொஸ் பண்ணி போட்டு இப்போ வழி இல்லையா வந்து கேட்பாங்க. ஓகே, என்ன பொறுத்தவரை ஃபியூச்சர் ட்ரேடிங்ல கேம்பிளிங் கிராஃப் மேல ஹோம் கீழே ஒரு மடு பெட் காட்டுற. அது மட்டும் இல்லாம நீங்க அநேகமா சின்ன கேபிட்டல் வச்சிருக்கிறாங்க, $1000 கீழே கேபிட்டல் வச்சிருக்காங்க, அநேகமா ஃபியூச்சர் ட்ரேடிங் விரும்பி எடுப்பாங்க. ஏன்டா ஃபியூச்சர் ட்ரேடிங்ல லெவரேஜிங் ஒரு விஷயம் வைக்கலாம். அதாவது நீங்க கொண்டு வர பணத்திட்ட மடங்குல கடன் வாங்கி ட்ரேட் பண்ற. ஸோ கடன் வாங்கி ட்ரேட் பண்ணக்குள்ள உதாரணத்துக்கு $10 போட்டுட்டு அதை 500க்கு லெவரேஜ் வச்சு ட்ரேட் பண்ணீங்கன்னா 500 மடங்கால அந்த பணத்தை பெருக்கும். அப்ப நீங்க $10 வாங்குறது $5000 ட்ரேட் எடுக்கும். $5000 ட்ரேட் எடுத்து ஜஸ்ட் 1%
1% போனாலே உங்களுக்கு $50 ப்ராஃபிட் வந்துடும். ஆனால் $10க்கு 1% வரனா $0.1 தான் ப்ராஃபிட் வரும். ஸோ அநேகமாக லெவரேஜ் வச்சு ட்ரேட் பண்ணுவாங்க. அப்படி லெவரேஜ் வைக்கக்குள்ள அதில் மைனஸ் உங்களுடைய ரியல் கேபிட்டல் அளவுக்கு வந்தாலே நீங்கள் லெவரேஜ் இது லிக்விடேட் ஆயிடுவீங்க. ஸோ என்னை பொறுத்த வரைக்கும் ஃபியூச்சர் ட்ரேடிங்கிறது கேம்பிளிங். அது செய்ய போகாதீங்க. உங்களோட சின்ன கேபிட்டல் இது குயிக் ஆன் பண்ண வாங்குறதுக்காக ஃபியூச்சர் ட்ரேடிங் செய்ய போகாதீங்க. அப்போ கிரிப்டோ டு கிரிப்டோ ட்ரேடிங் என்னென்னலாம் கேட்பீங்கன்னு சொன்னால், நீங்கள் உங்கள்கிட்ட ஒரு $10, $20, $30, $100, $200 சொல்லி கேபிட்டல் இருக்குன்னு சொன்னால், நீங்கள் ஸ்பாட் ட்ரேடிங் செய்கிறதும் என்னை பொறுத்த வரைக்கும் அவ்வளோ பெரிய ஏர்னிங் வந்து எடுக்க மாட்டீங்க. ஓகே, இப்போ உதாரணத்துக்கு ஸ்ரீலங்காவில் எவரேஜாக நீங்கள் ஒரு 60,000 70,000 மந்த்லி ஏர்ன் பண்ணால் தான் ஒரு வாழ்க்கையை கொண்டு போகலாம். மினிமம் 1 லட்சம் அப்படின்னு ஏர்ன் பண்ணணும், ரைட்? ஸோ நீங்கள் ஸ்பாட் ட்ரேடிங்க $1000 குறைய கேபிட்டலை வச்சு நீங்கள் ட்ரேட் பண்ணீங்கன்னு சொன்னால் ஒரு மாதத்துக்கு 1 லட்சம் நீங்கள் ஏர்ன் பண்ணுவீங்கன்னு சொன்னால் இல்லை, கஷ்டம். சும்மா ஃபன்னுக்கு செஞ்சு வாக்கிங்க ஒரு 5,000 10,000 மந்த் வந்தாலே காணும்னு சொல்லி செய்வீங்கன்னு சொன்னால் பிரச்சனை இல்லை. ஆனால் நீங்கள் ஃபுல் டைம் ட்ரேடிங் பண்ண போறீங்க, ஸ்பாட் ட்ரேடிங் பண்ண போறீங்க. நான் உங்களோட கேபிட்டல் 10,000 குறையிறீங்கன்னு சொன்னா செய்யறது பாத்தீங்கன்னு சொன்னா முட்டாள்தானம். ஸோ நீங்க கிரீட்ல நிறைய பல விடுவீங்க, நிறைய ஏர்ன் பண்ணணுங்கிறதுக்காக எல்லாத்தையுமே லொஸ் பண்றது நிறைய சான்ஸ் இருக்கு. லொஸ் பண்ணணும்னா நீங்க ஃபேக் காயின் எல்லாம் வாங்குவீங்க, ப்ராப்பரான ரிஸ்க் மேனேஜ்மெண்ட் இல்லாம நீங்க ட்ரேட் பண்ண போவீங்கன்னா அந்த காயின் மைனஸ்ல வேணா அப்புறம் நட்டத்துல விற்க வேண்டி வரும். அப்படி அது வெளியில வரதுக்கு காத்துட்டு இருக்க வேண்டி வரும். அது மட்டும் இல்லாம நீங்க பொட் ட்ரேடிங் மேனுவல் ட்ரேடிங் பண்றது இல்லை இது. ஆனா நீங்க பொட் ட்ரேடிங் பண்ண போறீங்கன்னு சொன்னா பொட்டுக்கு நீங்க பே பண்ணி வாங்குற மாதிரி தான் அநியமான பொட் சொல்றீங்க. அதுக்கு இயர்லி பே பண்ணணும், மந்த்லி பே பண்ற மாதிரி எல்லாம் இருக்கும். ஸோ உங்களோட கேபிட்டல் சின்னதா இல்ல பொட்டுக்கு வர காசு கொடுத்து அந்த பொட்டுற காசை ஏர்ன் பண்றதுக்கு உங்களோட கேபிட்டலை பெருசா இருக்கணும். ஸோ அது சரி வர மாட்டேங்குது. ஸோ உங்களுக்கு $1,000 குறைய கேபிட்டல் இருக்குன்னு சொன்னா உங்களுக்கு ட்ரேட் பண்றதுக்கு பெஸ்டான ட்ரேடிங் என்னன்னு பாப்பீங்கன்னு சொன்னா கிரிப்டோ டு ஃபியட் ட்ரேடிங். ஸோ உங்கள்ட்ட இருக்கிற அந்த $1,000 அதாவது 3 லட்சத்துக்கு குறைய இருக்கிற பணத்தை கேபிட்டலா வச்சு அதுக்கு நீங்க யூஎஸ்டியை வாங்கி அதுக்கு ஒரு 5-10 ரூபா லாபம் வச்சு திரும்ப அதை மாறி விற்கிற இது பாத்தீங்கன்னு சொன்னா நிறைய பேர் செஞ்சுட்டு இருக்காங்க. ஆனா என்ன பிரச்சனைன்னு சொன்னா இதுல கவனமா இருக்கணும். நிறைய ஸ்கேம் ஆகுறது சான்ஸ் இருக்கு. அதாவது ப்ராப்பரா இந்த விஷயத்த படிக்காம லேர்ன் பண்ணாம நீங்க செய்ய போவீங்கன்னு சொன்னா யாருன்னா வந்து ஏமாத்தி போட்டு போறது சான்ஸ் இருக்கு உங்களோட பணத்தை. ஏன்னா நீங்க ரியல் ஆக்களோட டீல் பண்றீங்க. ஆக்கள்கிட்ட இருந்து கிரிப்டோ வாங்கிட்டு உங்களோட எல்கேஆர் கொடுப்பீங்க. அப்படி ஆக்கள்கிட்ட இருந்து எல்கேஆர் வாங்கிட்டு உங்களுக்கு கிரிப்டோ கொடுப்பீங்க. அப்படி ஆக்கள்கிட்ட இருந்து வாங்குற எல்கேஆர் பாத்தீங்கன்னு சொன்னா சில நேரம் வேற ஒருவனை ஏமாத்தி உங்களுக்கு காசு போட சொல்லிவிட்டு உங்களுக்கு கிரிப்டோ வாங்கிட்டு போகணும். ஸ்கேம் நம்ம காசு போட்டவன்னு உங்கள கம்ப்ளைண்ட் பண்ணி இவர்கிட்ட காசை வாங்கிட்டு போன் தர்றது அது இல்லை அவன் எந்த சொல்லி உங்களோட காசை உங்களுக்கு போட வச்சிருப்பான். அப்படியெல்லாம் நிறைய தேர்ட் பார்ட்டி ஸ்கேம் எல்லாம் நடக்கும். ஸோ அதெல்லாம் கவனமா பார்த்து செய்யணும். ஸோ எந்த அட்வைஸ் என்னன்னா உங்களோட கேபிட்டல் $1,000 விட குறைய இருக்கும்னு சொன்னா நீங்க கிரிப்டோ டு ஃபியட் ட்ரேடிங்க செய்யுங்க. அதுவும் நல்லா படிச்சு செய்யுங்க. அப்படி இல்லை $1,000 மேல இருக்குன்னு சொன்னா அப் டு யூ. நீங்க கிரிப்டோ டு ஃபியட் ட்ரேடிங் பிளஸ் கிரிப்டோ டு கிரிப்டோ ட்ரேடிங் ரெண்டையுமே கலந்து செய்யலாம். ஒன்று அதை பொட்டில் போட்டுட்டு இதை மெனுவலா செய்யலாம், இல்லாட்டி அதையும் மெனுவலா செய்யணும் இதையும் மெனுவலா செய்யலாம். நீங்க ரெண்டையுமே கலந்து செய்யலாம். ஆனா உங்களுக்கு $1,000 குறைய இருந்தாலும் சரி கூடியா இருந்தாலும் சரி ஃபியூச்சர் ட்ரேடிங் நீங்க செய்வீங்கன்னா நீங்க சூரா கேம்பிளிங் பண்றீங்க. நீங்க 100க்கு 99% அதுல உங்களோட கொண்டு வர பணத்தை இழந்து நடத்துறதுக்கு வரது நிறைய சான்ஸ் இருக்குது. அப்படி நீங்க 1% ஆட்களுக்குள்ள போய் நீங்க ஏர்ன் பண்ணினாலும் அடுத்தடுத்த ட்ரேடிங்ல நீங்க ஏர்ன் பண்ணி எல்லாத்தையுமே லாஸ் பண்ணி நடத்துறதுக்கு வரது நிறைய சான்ஸ் இருக்குது. ஸோ இதுதான் எந்த டேக். $1,000 இருக்கும், $1,000 விட குறைய இருக்குன்னு சொன்னா கிரிப்டோ டு ஃபியட் ட்ரேடிங் செய்யுங்க. $1,000 விட கூடிய இருக்குன்னு சொன்னா கிரிப்டோ டு ஃபியட் கிரிப்டோ டு கிரிப்டோ ரெண்டையும் கலந்து செய்யுங்க. அப்படி உங்களுக்கு ட்ரேடிங் விருப்பம் இல்லாட்டி ட்ரேடிங்கிறது மைண்ட் கேம், நல்லா நாலேஜ் எடுத்து படிச்சு தான் செய்யணும். ஈஸி மணி இல்லை. ஓகே, நீங்க கிரிப்டோ டு கிரிப்டோ ட்ரேடிங் செய்யறா டெக்னிக்கல் அனாலிசிஸ், ஃபண்டமெண்டல் அனாலிசிஸ், மார்க்கெட் சென்டிமெண்ட் எல்லாம் படிக்கணும். இதே இது நீங்க கிரிப்டோ டு ஃபியட் ட்ரேடிங் பண்றீங்கன்னு சொன்னா நீங்க நீங்க ஜாப் மாதிரி ஒரு 5-6 அவர் இருந்து நீங்க மெனுவலா ட்ரேட் பண்ணிட்டு இருக்கணும். ஒன்று உங்களோட டைமை ஸ்பெண்ட் பண்ணணும், செலவிடத்தை உங்களோட டைம் மணி ரெண்டையுமே ஸ்பெண்ட் பண்ணணும். செலவிடத்தை உங்களோட மூளையும் கடுமையாக செலவழிக்க வேண்டி வரும். ஸோ எல்லாருக்குமே ட்ரேடிங் செட் ஆகல. ஆனால் ஸ்டில் நீங்கள் ட்ரேடிங் செய்ய போறீங்கன்னு சொன்னால் நான் சொன்ன மாதிரி செய்யுங்க. ட்ரேடிங்கை தாண்டி ஈல் ஃபார்மிங், அடுத்தது கிரிப்டோ அஃபிலியேட் மார்க்கெட்டிங், ஏர் ட்ராப்ஸ்ன்னு சொல்லி இன்னும் நிறைய ஏர்னிங் மெத்தட்ஸ் எல்லாம் கிரிப்டோவில் இருக்குது. எங்கள்கிட்ட 2 ப்ரோக்ராம்ஸ் இருக்குது. இந்த கிரிப்டோ கம்யூனிட்டிங்கிற விஷயத்தில் நாங்கள் கிரிப்டோ கேஷ் ஃப்ளோ ப்ளூ பிரிண்ட், அஃபிலியேட் மார்க்கெட்டிங், அடுத்த மானிட்டைஸ் அட்டென்ஷனுங்கிற நிறைய விஷயத்தை படிச்சு தந்திருக்கிறோம். இது பார்த்தீங்கன்னு சொன்னால் ஒரு கம்யூனிட்டி மாதிரி. அதே மாதிரி எங்கிட்ட தனியே கிரிப்டோ கரன்சிக்குன்னு சொல்லி டெடிகேட்டட் கிரிப்டோ கரன்சி கோச்சிங் ப்ரோக்ராம் இருக்குது. இதில் கிரிப்டோ கரன்சியில் இருக்கிற எல்லா விஷயத்தையுமே நாங்கள் டீச் பண்ணிங்க. இதில் ட்ரேடிங்ல இருந்து ஈல் ஃபார்மிங்ல இருந்து எல்லா விஷயத்தையுமே கிளியராக நாங்கள் டீச் பண்ணிருக்கோம். இது சம்மந்தமான மேலே டீட்டெயில்ஸ் வேணும்னு சொன்னால் நீங்கள் இந்த வீடியோ பார்க்க டைம் வீடியோ எத்தனை லைக் இருக்கீங்கிறத கீழே கமெண்ட் பண்ணுங்க. இந்த ப்ரோக்ராமில் எப்படி ஜாயின் பண்ணுறது சம்மந்தமான மேலே டீட்டெயில்ஸ் நான் தரேன். பை.